Hello பசங்களா, நான் உங்க ஸ்ருதி மேம். அண்ட் இன்னைக்கு நம்ம ஒன் ஷார்ட் ரிவிஷன் இன் 30 மினிட்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சாப்டர் which is breathing and exchange of gases தான் 30 மினிட்ஸ்ல நான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணி கொடுக்க போறேன். ஓகே, ஸோ நம்மளோட என்டையர் நீட் சிலபஸ்ல ஜூவாலஜியை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் பிசியாலஜி யூனிட் கிளாஸ் 11th போர்ஷன்லேருந்து இருக்கிற இந்த யூனிட் வந்து இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, பிகாஸ் கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு 8 to 10 questions வந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் இந்த ஒரு ஹியூமன் பிசியாலஜியோட யூனிட்ல இருந்து மட்டும். ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு சாப்டர்லையுமே நமக்கு 3-4 questions வந்து we can definitely expect. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த breathing and exchange of gasesல என்னெல்லாம் இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே நான் வந்து 30 மினிட்ஸ்ல உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்க போறேன் பசங்களா. இந்த ஒரு பிடிஎஃப் வந்து கிளாஸ் முடிஞ்ச உடனே நம்ம டெலிகிராம் குரூப்ல அப்லோட் ஆயிடும். ஸோ நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டிலையும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலையும் டெஃபினட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு பசங்களா. ஸோ இஃப் யூ சி நீங்க வந்து எவ்ரிடே கிளாஸஸ்க்கான நோட்டிஃபிகேஷனா இருக்கலாம், நீட் பத்தின நோட்டிஃபிகேஷனா இருக்கலாம், அல்லது உங்களுடைய தினசரி கிளாஸஸோடைய நோட்ஸ் பிடிஎஃப்ஸா இருக்கலாம், இது எல்லாமே கம்ப்ளீட் ஆக்சஸ் உங்களுக்கு நம்மளோட கம்யூனிட்டியில கிடைச்சிரும். ஸோ அதனால மறக்காம நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அஃப்கோர்ஸ் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் இப்போ ஆரம்பிச்சு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய சாப்டர்ஸ்க்கு வந்து ஒன் ஷார்ட்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ நான் ரிவிஷனும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய கொஞ்ச நாட்கள்லேயே நீட்டை வந்து மாஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் இருக்கோ எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கு தான் பசங்களா நாங்கள் டீம் ஆஃப் டீச்சர்ஸ் சேர்ந்து உங்களுக்காக இருக்கோம். ஓகே, ஸோ அதனால வந்து டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி நீங்கள் எங்களோட வந்து இருக்கிற கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாலே உங்க ப்ரிப்பரேஷன் பாதிக்கு மேல முடிஞ்சிடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் கொஞ்சம் செல்ஃப் ப்ராக்டிஸ், கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ், இதெல்லாம் நீங்க பண்ணாலே யூ ஆர் ரெடி ஃபார் தி எக்ஸாம். சரியா பசங்களா? இஸ் இட் கிளியர்? ஐ ஹோப் தட் இப்போ வரைக்கும் நீங்க வந்து யூ ஃபாலோவிங் த கிளாஸஸ் அண்ட் எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே டெஃபினட்டா நீங்க கமெண்ட் பண்ணலாம் and we will definitely take up those questions and clear your doubts. சரியா பசங்களா? Now கம்மிங் டு நம்மளோட Xylem தமிழோடைய எக்ஸ்க்ளூசிவான ஆன்லைன் கோர்சஸ் பசங்களா. ஸோ இஃப் யூ சி கிளாஸ் 12th பசங்களுக்கு நீங்கள் படிச்சுட்டே இருக்கும்பொழுது அடுத்த வருஷம் நீட்டு நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா யூ கேன் ஜாயின் அவர் தலா பேட்ச். ஐ மீன் கிளாஸ் 11 ஸ்டூடெண்ட்ஸ், சாரி. ஸோ கிளாஸ் 11 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் படிச்சுட்டே இருக்கும்பொழுது நம்மளோட நீட் கிராக் பண்ணுறதுக்கு நீங்கள் அடுத்த வருஷம் 26 பேட்ச் கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வி ஹேவ் தலா பேட்ச். அதே நீங்கள் 25 பேட்ச் கிளியர் பண்ணுற பசங்களாக இருந்தால் நம்ம தளபதி பேட்ச். ஸோ இதுக்கான அட்மிஷன் என்ரோல்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சாச்சு பசங்களா. ஸோ மறக்காமல் நீங்கள் உடனே என்ரோல்மெண்ட் பண்ணுங்கள் யூஸிங் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி. சரியா பசங்களா? ஸோ இது தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிப்பீட்டர்ஸ்க்காக வேண்டி வி ஹேவ் ஆன்லைன் கோர்சஸ் விச் இஸ் அவர் வெற்றி பேட்ச். ஸோ தளபதி அண்ட் வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 11th 12th அண்ட் ரிப்பீட்டர்ஸ் பசங்களுக்கான பேட்சஸ். ஓகே, ஸோ கூடிய சீக்கிரமே கிளாஸஸ் ஆரம்பிக்க போகிறோம் எல்லா ஆன்லைன் கிளாஸஸ்க்கும். ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் இங்கே யூடியூப்ல கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் பர்சனல் அட்டென்ஷனோட, இன்னும் கொஞ்சம் பர்சனல் கைடன்ஸோட உங்களுக்கு கிளாஸஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதனால இந்த 3 கோர்சஸ்மே ஆர் யோர் ஆன்லைன் கோர்சஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்கை யூஸ் பண்ணி என்ரோல்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம மாரா பேட்ச் வந்து is an offline batch. So உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம கோயம்புத்தூர் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு, கோயம்புத்தூர் கேம்பஸ். ஸோ அங்கே நம்மளுடைய ஆஃப்லைன் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் நடக்கும் பசங்களா, which is starting from May 27th. ஓகே, ஸோ சீக்கிரம் வந்து ஐநோ ஒரு பக்கம் இந்த வருஷம் நீட் வந்து நமக்கு போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் நீங்க சில பேர் வந்து அடுத்த வருஷம் நீட்டுக்கு டார்கெட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஸ்டார்ட். ஓகே, ஆல் ரைட். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் நம்மளோட chapter which is breathing and exchange of gases. So இதை பொறுத்த அளவில் the first segment is நம்ம course of evolutionல animal kingdomல starting from porifera till நம்மளோட chordates வரைக்கும் என்னென்ன கைண்ட்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் இருக்கு, எப்படியெல்லாம் ரெஸ்பிரேஷன் நடக்குது அப்படிங்கிறதோட ஒரு பிரீஃப் நோட் இருக்கு பசங்களா. ஸோ அது வந்து மோஸ்ட் காமன்லி சீன் இஸ் ஸ்கின் வழியாக, டிஃப்யூஷன் வழியாக நடக்கக்கூடிய ஒரு ரெஸ்பிரேஷன் விச் இஸ் கால்ட் கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட் வேர்ம்ஸ், எர்த் வேர்ம்ஸ், மோஸ்ட் ஆம்பிபியன்ஸ் இவங்க எல்லாருக்குமே மாய்ஸ்டான ஸ்கின் இருக்கும் முழுன்னு. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியிலையோ இல்லை ஏர்லையோ அப்படியே டைரக்டா ஸ்கின் வில் ஹெல்ப் டு எக்ஸ்சேஞ்ச் த கேசஸ். ட்ரேக்கியல் சிஸ்டம், ஓ தட் ரிமைண்ட்ஸ் மீ, நான் டைமர் ஆன் பண்ணவே இல்லை. ஸோ லெட் மீ ஸ்டார்ட் ஆஃப் த டைமர். ரைட், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட cutaneous respiration is the first time.
செகண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேக்கியல் சிஸ்டம். ஸோ ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் டிஃப்யூஷனா இல்லாமல் there will be some holes on the skin, okay, which we call as spiracles. இந்த spiracles வழியா ஏர் உள்ள விழுந்து குட்டி குட்டி tubules வழியா it will be connected and அது மூலியமா நம்மளோட exchange of gases will happen. ஸோ இது மோஸ்ட்லி வந்து நம்ம காக்ரோச்சஸ் ஆர்த்ரோபோட்ஸ்ல வந்து இன்செக்ட்ஸ்ல நம்ம நிறைய பார்க்கலாம். Then we have branchial respiration which is through gills, okay. So gills common-ஆ any aquatic arthropods, mollusks, okay, fishes இவங்க எல்லாருக்குமே வந்து they will have gills. So gills வழியாக they will exhibit respiration. Lungs வழியாக அப்படின்னா we call it pulmonary respiration. So அது வந்து நம்ம எல்லாருமே including humans எல்லா terrestrial vertebrates-உமே we use lungs for respiration, okay. So இந்த மாதிரி வேற வேற organs வந்து can be seen throughout our animal kingdomல வந்து for respiration. Now coming to particularly the human respiratory system, human respiratory tract பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா நம்ம simple process பசங்களா. you think about it. நீங்க மூச்சு எப்படி விடுறீங்க? மூக்கு வழியாக we take in the air, okay. so nasal cavity அதாவது nostrils வழியா நம்மளோட air உள்ள போய் nasal cavityக்கு ரீச் ஆகுது. nasal cavityல இருந்து நமக்கு மூக்கு வாய் தொண்டை எல்லாம் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு single tube இருக்கு இல்லையா, which is called as the pharynx, okay. pharynxக்கு அப்புறமா நமக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு called the glottis, okay. இந்த glottisல தான் we have the vocal cords, okay, which is the larynx, okay. so இந்த ஒரு vocal cord இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் தான் we call it as a glottis. now vocal cordக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளோட branch ரெண்டா பிரியுது, okay. pharynxல இருந்து கீழே போகும்போது ஒரு பக்கம் larynx and it is leading into the windpipe or the trachea, okay, which is in the front ventral side la. adi idu pinnadi vandu it is branching as the esophagus, okay. so எந்த காரணத்து கொண்டும் சாப்பிடும்போது வந்து நம்மளோட சாப்பாடு அதே டியூப்ல தானே வருது pharynx வழியா வந்து நம்ம larynx and tracheaவை பாதிச்சிட கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி epiglottis அப்படிங்கிற ஒரு flap வந்து அதை கவர் பண்ணிக்கும், okay. now coming to the ventral pipe which is the windpipe. windpipe வந்து நம்மளோட ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா it will divide as two, okay, which is the right and the left bronchi, okay. so இந்த bronchiல air பிரிஞ்சு ஒவ்வொரு லங்குள்ளயுமே it will go and enter பசங்களா. and இதுக்குள்ள போனதுக்கு அப்புறமா இந்த bronchi குட்டி குட்டி bronchioles divide ஆகி and it will end up in குட்டி குட்டி air sacs that we call as alveoli. so இந்த sacs எல்லாம் சேரும் பொழுது it forms our lung, okay. and இந்த alveoli தான் வந்து actual gas exchange நடக்குது. நான் இத தவிர வந்து பாத்தீங்கன்னா நம்ம lungs கீழ ஒரு முக்கியமான muscle இருக்கு which we call as diaphragm. so நம்மளோட ventilation னா என்ன? breathing, okay. வெளியில இருந்து காத்து உள்ள போயிட்டு வர அந்த process வந்து we call as ventilation. so அதுக்கு help பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான muscle is there called the diaphragm, okay. so this is entirely the human respiratory system, okay va. now if you see in the human respiratory system liye nammaloda tracheaku vandadukku apprama there is a tree மாதிரியான ஒரு formation, okay. so as you all can see here இங்க வந்து இந்த ஒரு லைன் வந்து பாத்தீங்கன்னா it is branching, okay. and அது இன்னும் கொஞ்சம் branchesக்கு வந்து it is branching. அது இன்னும் further-ஆ branch ஆகி எப்படி வந்து மரத்துல வந்து எண்டிங்ல வந்து லீவ்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இலைக்கு பதிலா we have the alveolar sac. so ஒரு மரம் மாதிரி இது எல்லாம் branch ஆகிறதுனால we call it the bronchial tree, okay. so trachea இருந்து ஆரம்பிச்சு first primary bronchi left and right bronchi நம்மளோட primary bronchi பெரியுது. and அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா further-ஆ ஒவ்வொரு lobe of the lung-க்கு போகிறதுக்கும் secondary bronchi இருக்கு. and அது further-ஆ tertiary bronchi and then கடைசியில bronchioles போய் முடியுது, okay. and இந்த bronchioles இன்னும் further-ஆ குட்டி குட்டியா terminal bronchioles மாறி respiratory bronchioles மாறி அவ்வளோ tiny structure-க்கு எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா we have alveolar ducts, okay. and இந்த alveolar duct ending எங்க ஆகுது? நம்மளோட alveolar sac-ல, okay. so இந்த sac தான் நம்ம வந்து we call it, and the surface of the sac தான் we call as the alveoli. so இந்த ஒரு alveoli வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட trachea வந்து is branching அப்படிங்கிறதுனால we call this entire setup as a bronchial tree, okay.
bronchial tree. Now if you see இந்த ஒரு terminal bronchioles முன்னாடி வரைக்கும், okay, all the tertiary bronchioles வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா we have certain cartilaginous rings, okay, இந்த ஒரு particular structure support பண்றதுக்கு. ஏன் அப்படின்னா suppose காத்து போகல அப்படின்னு சொன்னா காத்து போன பலூன் மாதிரி it should not start மடங்கிஃபைங், ஓகே, மடங்க கூடாது, எந்த விதமான டேமேஜும் நம்ம டிஷ்யூஸ்க்கு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சப்போர்ட்டுக்கு வேண்டி கார்டிலேஜினஸ் ரிங்ஸ் வந்து ஆர் சப்போர்ட்டிங் பசங்களா. நான் முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ட்ரேக்கியால there are incomplete C-shaped rings, okay, cartilaginous rings that are present for support. ஏன் அப்படின்னா ஃப்ரண்ட்ல நம்மளோட ட்ரேக்கியா இருக்கு, ஃபுல்லா நம்ம ரிங் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஈசோஃபேகஸ் பின்னாடி இருக்குல்ல, ஸோ அது பாதிக்கப்படும்ல. ஸோ ஃப்ரண்ட்ல மட்டும் அதை சப்போர்ட் பண்றதுக்கு we have incomplete cartilaginous rings, okay. So these are all the important factors about our human respiratory tract that you have to remember பசங்களா. ஸோ இது வரைக்கும் படிச்சது எல்லாமே fundamental anatomy of how this whole structure looks like. நான் இதை தவிர வந்து பாத்தீங்கன்னா நம்ம லங்ஸை சுத்தி you all know that எல்லா ஆர்கனுக்கும் இருக்கிற மாதிரி இங்கேயும் வந்து ஒரு pleural membrane இருக்கு, okay, and இந்த pleural membrane குள்ள we have our pleural fluid, okay. So இந்த pleura அது வந்து ரெண்டு லேயரா இருக்கும், outer and inside ரெண்டு pleural membranes இருக்கும், insideல வந்து we have the pleural fluid, okay. So இது வந்து நம்ம lubricationக்கும் protectionக்கும் ரொம்ப ரொம்ப அவசியம். So fundamental anatomy பார்த்ததுக்கு அப்புறமா we have to now see what is the process of respiration. So process of respiration அப்படின்னு சொல்லும்போது first thing நம்ம மூச்சு உள்ள எடுக்கிறோம் வெளியே விடுறோம், ஸோ இந்த காத்தோட்டம் நமக்கு இருக்கணும் இல்லையா. ஸோ காத்தோட்டமா இருக்கணும்னா நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம், we call it ventilation, okay. வென்டிலேஷனே இல்ல வென்டிலேஷன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம லங்ஸ்ல காத்தோட்டமா இருக்கணும் அப்படின்னா அந்த process is called as the pulmonary ventilation, okay. That is the breathing in breathing out, பேசிக்கா அது வந்து becomes my ventilation. இந்த breathing in breathing out மூலமா நான் என்ன பண்றேன், alveoli வரைக்கும் I am taking the air. Now இந்த இடத்துல alveoli-க்கு deoxygenated blood வந்து வருது, okay, for oxygenation. அப்போ அந்த இடத்துல blood-க்கும் alveoli-க்கும் ஒரு diffusion process, ஒரு exchange process நடக்குது இல்லையா. so that is external ஆன respiration, அதாவது நான் blood-க்கும் outside-க்கும் நடக்கிற ஒரு exchange வந்து இங்கே நடக்குது. நான் இதுக்கப்புறம் blood என்ன ஆகும், ஆக்சிஜன்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணி நல்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஃபுல் ஆக்சிஜனேட்டட் blood-ஆ மாறி என் ஹார்ட்டுக்கு திருப்பி போய் அங்கேருந்து அது பம்ப் ஆகி டிஷ்யூக்கு போகும்பொழுது என் டிஷ்யூ எல்லாம் என்ன பண்ணிச்சு, ஆல்ரெடி நான் லாஸ்ட் ரவுண்டில் கொடுத்த ஆக்சிஜன் எல்லாத்தையும் கன்சியூம் பண்ணி அதை வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி எனக்கு கார்பன் டை ஆக்சைடு ரெடியா வச்சிருக்கு. ஸோ அங்க என்னுடைய ஆஃப்டர் டிரான்ஸ்போர்டேஷன் பை த பிளட் ஐ கோ டு த டிஷ்யூஸ்ன்னு சொல்லும் போது அங்க இருக்கிற அக்யூமுலேட்டட் கார்பன் டை ஆக்சைடை நான் வாங்கிக்கிட்டு இந்த ஃப்ரெஷ் ஆக்சிஜனை நான் அவங்களுக்கு டெலிவர் பண்ணணும். ஸோ அங்க வந்து ஒரு டிஃப்யூஷன் ப்ராசஸ் நடக்குது. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் இங்கே வந்து ஆக்சிஜன் கொடுத்த உடனே அந்த ஒரு ஆக்சிஜனை யூட்டிலைஸ் பண்ணி அந்த ஒவ்வொரு செல்ஸுமே அந்த டிஷ்யூவுமே இட் வில் அண்டர்கோ அ ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் டவுன் ஆஃப் த ஃபுட், ஓகே. ஸோ நம்மளோட என்ன ஃபுட் நம்ம கன்சியூம் பண்ணுறோமோ, குளுக்கோஸ் கன்சியூம் பண்ணுறோமோ அதை வந்து ஆக்சிஜன் யூஸ் பண்ணி இட் வில் பிரேக் டவுன் ஸோ ஆஸ் டு ரிலீஸ் எனர்ஜி, ஓகே. ஸோ இதுதான் வந்து இன்டர்னல் ரெஸ்பிரேஷன் ஆர் செல்யூலர் ரெஸ்பிரேஷன். ஐ ஹோப் இட்ஸ் கிளியர் பசங்களா. ஸோ வி ஹேவ் வென்டிலேஷன், அப்புறம் அங்கே ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது ஆல்வியோலைக்கும் பிளட்டுக்கும், அப்புறம் பிளட் டிரான்ஸ்போர்ட் ஆகுது டிஷ்யூக்கு, அண்ட் டிஷ்யூவில் போய் நமக்கு ஒரு டிஃப்யூஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. அண்ட் இந்த எக்ஸ்சேஞ்ச் மூலியமா நான் அக்செப்ட் பண்ணிக்கிற ஆக்சிஜனை வந்து என்னுடைய செல்யூலர் ரெஸ்பிரேஷன் மூலியமா நான் வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்றதுக்கு யூட்டிலைஸ் பண்றேன். ஆஸ் அ ரிசல்ட் எனக்கு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட்ல பிளட் வரும்பொழுது நான் இந்த கார்பன் டை ஆக்சைடு கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பேன். Okay, is it clear? This is how the respiration process will happen. So first கட்டமா நம்மளோட ventilation process, நம்மளோட breathing process எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் பசங்களா. நீங்களே இப்போ வந்து everybody taking a deep breath அப்படின்னு நான் சொன்னேன்னா அப்படியே நீங்க breathe in பண்ணும்போது என்ன ஆகும், உங்களோட chest cavity expand ஆகும். அப்படியே நம்ம வந்து சும்மா இப்படியே உட்காந்துருந்தோம் அப்படின்னா நம்ம அப்படியே நிமிர்ந்து உட்கார ஆரம்பிப்போம் இல்லையா. So all these natural things will happen. So if you see இந்த ஒரு inhalation processல வந்து contraction of my muscles are taking place, okay. So intercostal, என்னோட external intercostal musclesum வந்து is contracting. என்னோட diaphragm இப்படி ரிலாக்ஸ்டா இருந்தா என்னோட diaphragm வந்து இப்படி contract ஆகுது.
ஸோ இப்படி கான்ட்ராக்ட் ஆகிற ப்ராசஸில் வந்து வாட் இஸ் ஹேப்பனிங், என்னோட ரிப்ஸ் வந்து அவுட்வர்ட் அண்ட் அப்வர்ட் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி என்னோட thoracic கேவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறேன், வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறேன் இந்த dorsoventral axis. ஓகே, ஸோ நான் ஒன்ஸ் நான் இந்த ஒரு thoracic கேவிட்டியையும் என்னுடைய லங் ஓட கெப்பாசிட்டியும் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது வாட் ஹேப்பன்ஸ், நான் இப்போ இடத்த பெருசு பண்ணுறேன் அப்படின்னா உள்ள இருக்கிற ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். ஓகே, ஸோ மோர் த ஸ்பேஸ் லெஸ் த ப்ரெஷர். ஸோ வால்யூம் பெருசாக ப்ரெஷர் கம்மியாகும். ஸோ ப்ரெஷர் கம்மியானோன்னு என்ன ஆகும், வெளியில் இருக்கிற காற்று வந்து இங்கே இடம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தானாகவே உள்ள வந்துரும். ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ராசஸ்ல தான் இந்த ஒரு ஹை டு லோ ப்ரெஷர்ல அட்மாஸ்பியரிக் ஏர் என்னோட லங்குக்கு உள்ள வந்துடுது. ஓகே, திஸ் இஸ் இன்ஹலேஷன். நான் எக்ஸலேஷன் போது என்ன ஆகுது, நான் என்னோட வால்யூம் பெருசாயிடுச்சு, காத்தெல்லாம் உள்ள வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னோட இந்த எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசிலையும் என்னோட டயஃப்ரமையும் நான் ரிலாக்ஸ் பண்ணுவேன். ஸோ ரிலாக்ஸ் பண்ணும்பொழுது நான் இப்படி பிடிச்சி இழுத்து வச்சிருக்கிற என்னோட கேவிட்டி வந்து இஸ் நவ் கோயிங் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். ஸோ ஒரிஜினல் பொசிஷனுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் இதனால எனக்கு டிக்ரீஸ் இன் வால்யூம் நடக்குது. பிகாஸ் நான் இவ்வளோ பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருந்தது வந்து நவ் இட்ஸ் கம்மிங் பேக் டு ஒரிஜினல் பொசிஷன். அப்போ உள்ள வந்து நெருக்கடி தாங்க முடியாம pressure increase ஆகுது. ஸோ இந்த ஒரு இன்க்ரீஸ் இன் பல்மோனரி கேவிட்டியில் இருக்கிற ப்ரெஷர்னால உள்ள இருக்கிற காத்தெல்லாம் என்ன பண்ணும், ஓகேப்பா நம்ம வந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு it will move to the outside. Okay, so movement of air from திருப்பி higher pressure to lower pressure. ஏன்னா உள்ள pressure தாங்க முடியல, வெளியிலேயே காத்தோட்டமாக தான் இருக்கு, வா நம்ம வெளியே ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு my air will go to the outside. Is it clear? So this is how the mechanism of breathing is happening. எந்த muscle எந்த ஒரு ப்ராசஸ்ல கான்ட்ராக்ட் ஆகுது, ரிலாக்ஸ் ஆகுதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா. அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் நீட்ல நமக்கு அப்பியர் ஆயிருக்கு. Okay, now coming to the respiratory volumes and capacity. இப்போ நம்ம respiratory சிஸ்டம் பிரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ்ல இருந்து 3 கேள்வி வருதுன்னா கேரண்டீட் 1 கேள்வி இந்த ஒரு ரெஸ்பிரேட்டரி வால்யூம்ஸ்ல இருந்து இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் பசங்களா. ஆக்சுவலாக நான் இதை மட்டுமே எடுத்து நான் ஒரு 10 minute சீரீஸ்ல வந்து நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். பட் நெவர்தெல்லஸ் இஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இஃப் யூ சி ஹியர் நம்ம டைடல் வால்யூம்ங்கிறது நார்மலாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணக்கூடிய ஒரு வால்யூம் விச் இஸ் 500 ml. ஓகே, அதுதான் நம்ம எப்பவுமே நார்மலாக இப்போ நம்ம கவனிக்காம ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுறது, அவ்வளோதான். இதை தாண்டி நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ரா ப்ரீத் இன் பண்ண முடியுங்கிறது தான் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். அண்ட் நார்மலாக மூச்சு விட்டதுக்கு அப்புறமும் ஃபோர்ஸ் பண்ணி எவ்வளோ ஏரை நம்ம வெளியே தள்ளலாம் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். ஓகே, நான் நீங்கள் எவ்வளோதான் ஃபோர்ஸ் பண்ணி வெளியே தள்ளினாலும் ஒரு amount of air வந்து எப்பயுமே நம்மளோட ஏர் சாக்ஸ்ல வந்து ட்ராப்டாவே இருக்கும். ஓகே, டு அவாய்ட் எனி கொலாப்சிங் ஆஃப் த ஏர் சாக்ஸ் அது வந்து எப்பவுமே இருக்கும், which we call as the residual வால்யூம். ஓகே, ஸோ நீங்கள் நார்மலாக மூச்சு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா மூச்சு மொத்தம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி விச் இஸ் டிவி ப்ளஸ் ஐஆர்வி. அதே இது மொத்தமாக என்னால் எவ்வளோ எக்ஸ்பயர் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா நார்மல் எக்ஸ்பிரேஷன் ப்ளஸ் என்னோட எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் விச் இஸ் எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. ஓகே, நம்ம நார்மலாக மூச்சு விட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எவ்வளோ லங்ஸ்ல வந்து ஏர் பாக்கி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்ஸ் பண்ணி வெளியே தள்ளக்கூடிய நம்மளோட எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் பிளஸ் ரெசிடுவல் வால்யூம் வந்து நம்ம நார்மல் பிரீதிங் இன் பிரீத் அவுட்ல வந்து ஆல்வேஸ் நம்ம லங்ஸ்ல தங்கி இருக்கும். ஸோ தட் பிகம்ஸ் மை ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி. அண்ட் மொத்தமாக நான் வந்து ஃபுல் ஃபோர்ஸ் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா தம் கட்டி நான் வந்து மூச்சு எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ என்னால் மேக்ஸிமம் மூச்சு உள்ளே எடுக்க முடியுமோ தட் இஸ் மை வைட்டல் கெப்பாசிட்டி. ஓகே, ஆர் நான் ஃபுல் மூச்சு எடுத்ததுக்கு அப்புறமா எவ்வளோ என்னால் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ண முடியுமோ தட் இஸ் வைட்டல் கெப்பாசிட்டி. ஸோ என்னோட ரெசிடுவல் வால்யூமை தவிர என்னோட inspiratory reserve volume, tidal volume plus என்னோட expiratory reserve volume will give me the vital capacity. And total lung capacity வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்த்து inspiratory reserve, expiratory reserve, tidal volume, residual volume எல்லாத்தையும் சேர்க்கும் போது we get total lung capacity. Now இது வந்து volume wise நீங்கள் வந்து 1, 2, 3, 4 இது 4 தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மிச்சது எல்லாமே அதிலிருந்து வந்த
டெர்மினாலஜிஸ் தான் சரியா ஸோ அதனால இதுல இருந்து டெஃபினட்டா நீட்ல கொஸ்டின்ஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஸோ அதனால இதோட டெஃபினிஷன்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க பிகாஸ் அவங்க டைரக்டா இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் என்ன அப்படின்னு கேட்க மாட்டாங்க ஸோ தே வில் ஆஸ்க் யூ நீங்க நார்மலா இன்ஸ்பயர் பண்ணதுக்கு மேல எக்ஸஸா எவ்வளவு இன்ஸ்பயர் பண்ணுவீங்க அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் வரலாம் ஸோ அதனால டெஃபினிஷன்ஸும் வால்யூம்ஸும் டெஃபினட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா பசங்களா now coming to the exchange of gases இந்த டேபிள் yet and again is very very important டேபிள் உங்களுடைய NCERT-ல ஸோ if you see பசங்களா எல்லாமே நம்ம பார்ஷியல் ப்ரெஷர்ஸை பொறுத்து தான் இருக்கு ஓகே ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம பார்ஷியல் ப்ரெஷர்ஸ் வந்து இஸ் கோயிங் டு பி எங்கே வந்து ஜாஸ்தியாக இருக்குது எங்கே கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பேசிஸ் பண்ணி தான் ஹையர் டு லோவர் பார்ஷியல் ப்ரெஷர் ரீஜனுக்கு நம்மளோட நேச்சுரல் டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலியமா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்குது இப்போ நம்ம ஆல்வியோலை அண்ட் பிளட் அந்த இடத்துல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இஃப் யூ சி அட்மாஸ்பரிக் ஏர்ல வந்து ஆக்சிஜன் 159 இருக்கு ஆனா ஆல்வியோலைல 104 தான் இருக்கு அப்போ வெளியில இருந்து காத்து நம்ம லங்ஸுக்கு வரது அப்படியே கிரேடியன்ட் மூலியமா வந்துரும் கரெக்டா அதுக்கப்புறம் நம்மளோட டீஆக்சிஜனேட்டட் பிளட்ல பார்த்தா 40 தான் இருக்கு அப்போ 40 தான் இருக்குன்னா இங்க 104 இருக்கு இங்க 40 mm மர்க்கரி அளவுக்கு பிரஷர் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க ஆல்வியோலைல இருந்து பிளட்டுக்கு ஈஸியா என்னோட காத்து வந்துடும் நான் இந்த காத்து என்னோட டீஆக்சிஜனேட்டட் பிளட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆகும் ஆக்சிஜனேட்டட் பிளட் நவ் பிகம்ஸ் 40லேருந்து 95க்கு ஏறிடுச்சு நான் இந்த பிளட் டிஷ்யூக்கு போகும்போது டிஷ்யூ வந்து பாவமா 40 ஆக்சிஜன் தான் வச்சிருக்கான் அப்படின்ற பட்சத்துல 95ல இருந்து நான் வந்து டிஷ்யூக்கு 40 கொடுக்குறேன் ஓகே ஸோ அந்த ப்ராசஸ்ல என்ன ஆகும் என்னுடைய பிளட் திருப்பியும் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டா மாறிடுது சரியா பசங்களா now when this deoxygenated blood alveoli-க்கு போகும்போது திருப்பி அங்க ஒரு exchanges happening now கார்பன் டை ஆக்சைடை பொறுத்த அளவில் if you see கார்பன் டை ஆக்சைடை பார்க்கும்போது வெளியில 0.3 தான் இருக்கு ஆனா உள்ள வந்து 40 இருக்கு அப்போ உள்ள வெளியே கார்பன் டை ஆக்சைடு டிஃப்யூஸ் ஆகுது இஸ் வெரி ஈஸி அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோட ஆல்வியோலைல 40 தான் இருக்கு ஆனால் டீஆக்சிஜனேட்டட் பிளட்ல 45 இருக்கு அப்போ ஆட்டோமேட்டிக்கா டீஆக்சிஜனேட்டட்லேருந்து ஆல்வியோலைக்கு ஃப்ளோ வில் ஹேப்பன் ஓகே அண்ட் ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ஒன்ஸ் இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிடுச்சுன்னு 45 மாறிடுது இப்போ டிஷ்யூ கிட்ட 45 இருக்கு ஆனா இந்த 45 வந்து when it sees the 40 it will be like சரிப்பா என் கார்பன் டை ஆக்சைடு நீ எடுத்துக்க நீ 40 தானே வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு it will give up the carbon dioxide from the tissue okay this is what I've put point wise also so if you see இந்த ஒரு gradient of partial pressures நால diffusion மூலமாக எந்த இடத்துல என்னோட concentration ஜாஸ்தியா இருக்கோ அதை பொறுத்து diffusion நடந்து exchange of gases are happening okay that's how exchange வந்து ஒவ்வொரு இடத்துலயுமே நடக்குது நான் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கான்சென்ட்ரேஷன் இப்போதான் நான் டேபிள் போட்டு காமிச்சேன் ஸோ அந்த கான்சென்ட்ரேஷன் பிரகாரம் எந்த கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தியா இருக்கோ அந்த இடத்துல இருந்து கம்மி கான்சென்ட்ரேஷன் இருக்கிற இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய ஏர் வந்து வில் கெட் டிஃப்யூஸ்ட் ஓகே தட்ஸ் ஹவ் இட் வில் ஹேப்பன் நான் அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் ஆஃப் மெம்பரேன்ஸ் ஸோ இஃப் யூ சி நம்ம ஆல்வியோலைக்குன்னு ஒரு எண்டோதீலியல் ஒரு எபிதீலியல் டிஷ்யூ இருக்கும் இல்லையா ஸோ ஒரு ஸ்குவாமஸ் எபிதீலியம் டிஷ்யூ இருக்கும் அண்ட் தென் நம்ம பிளட் வெசல்ஸுக்குன்னு ஒரு எண்டோதீலியல் டிஷ்யூ இருக்கும் கரெக்ட் நான் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இந்த ஒரு ரெஸ்பெக்டிவ் எபிதீலியமோ எண்டோதீலியமோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு வி ஹேவ் பேஸ்மெண்ட் மெம்பரேன்ஸ் ஸோ அவன் வேற நடுவில் இருப்பான் ஸோ இந்த 3 லேயர் தாண்டி தான் எனக்கு டிஃப்யூஷன் நடக்கணும் ஸோ எந்த அளவுக்கு குட்டியாக மெல்லிஸா என்னுடைய மெம்பரேன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு ஈஸியாக என்னுடைய டிஃப்யூஷன் ப்ராசஸ் நடக்கும் ஓகே தட் இஸ் த திக்னஸ் ஆஃப் த மெம்பரேன் அதே மாதிரி சால்யூபிலிட்டி இப்போ நீங்கள் அந்த டேபிள்லேயே பார்த்துருந்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து ஆக்சிஜனேட்டடுக்கும் டீஆக்சிஜனேட்டடுக்கும் 40லேருந்து 45 ஸோ ஒரு 5 யூனிட் தான் ஜாஸ்தியா இருக்கும் ஆனா இதே இது நம்ம ஆக்சிஜன் வந்து பாத்தீங்கன்னா 104லேருந்து 40லேருந்து 95 அப்படின்னு டிஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு ஆக்சிஜன் வந்து உட்கார முடியும் அப்படிங்கிறது ஆக்சிஜனுக்கு ரொம்ப கம்மி ஆனா கிட்டத்தட்ட அது வந்து 20லேருந்து 25 மடங்கு கார்பன் டை ஆக்சைடுக்கு இட் இஸ் ஜாஸ்தி சரியா ஸோ அதனால டிஃப்யூஷன் வந்து ஹேப்பன்ஸ் மச் ஃபாஸ்டர் ஃபார் கார்பன் டை ஆக்சைடு கம்பேர்ட் டு வாட்டர் ஸோ இந்த மாதிரி கேசஸ் கூட இஸ் இம்பார்ட்டன்ட் அது மட்டும் இல்லாமல் சர்ஃபேஸ் ஏரியா ஸோ எந்த அளவுக்கு ஜாஸ்தி ஏரியா இருக்கோ அந்த அளவுக்கு ஜாஸ்தியான எக்ஸ்சேஞ்ச் வந்து என்னால் நடத்த முடியும் ஸோ அதுக்காக தான் we have these alveoli which will increase the surface area in our body சரியா பசங்களா இந்த lungs
Now coming to in the transport of gases எப்படி மேம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் பசங்களா. ஆக்சிஜன் வந்து 97% அவன் ஆர்பிசி மேலே உட்காந்து தான் போவான், ஒரு 3% தான் பிளாஸ்மா வழியாக போவான். ஆனால் கார்பன் டை ஆக்சைடு அதே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் ரிமெம்பர் 20லேருந்து 25% மட்டும்தான் ஆர்பிசியில் போவான், 70% மேக்ஸிமம் பைகார்பனேட் அயன்ஸ் ஆக தான் travel பண்ணுவான் and ஒரு 7% வந்து பிளாஸ்மால travel பண்ணுவான். So this is in the percentage question வந்து is asked multiple times பசங்களா நீட்ல. So please be very very careful. சரியா? So நம்மளோட transport of oxygen is happening 97% through RBC, whereas 20 to 25% தான் கார்பன் டை ஆக்சைடு வந்து போகுது. நான் ஆக்சிஜனை பற்றி பேசும்போது நான் சொன்ன மாதிரி ஆர்பிசியில் வந்து there are already compounds called the hemoglobin. ஸோ ஒரு ஹீமோக்ளோபின் வந்து 4 molecules of oxygen வரைக்கும் தூக்கிட்டு போகலாம். பட் இந்த தூக்கிட்டு போகிற ப்ராசஸ் வந்து again depends on certain factors. ஓகே, நிறைய ஆக்சிஜன் இருந்து கம்மியான கார்பன் டை ஆக்சைடு இருந்ததுன்னா ஜாலியாக அதை தூக்கிட்டு போக முடியும் இல்லையா? நான் கார்பன் டை ஆக்சைடு டிராவல் பண்ணும்போது அது பைகார்பனேட் அயன்ஸ் ஆக டிராவல் பண்ணுது அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால வாட் ஹேப்பன்ஸ், பைகார்பனேட் அயன்ஸ் அப்படின்னா HCO3 மைனஸ் அண்ட் H ப்ளஸ் இப்படி தான் வந்து டிசோசியேட் ஆகும் இல்லையா? ஸோ என்னோட H2CO3 கார்பானிக் ஆசிடுங்கிறது இப்படி தான் டிசோசியேட் ஆகும். ஸோ H ப்ளஸ் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அதுக்கு என்ன அர்த்தம், CO2 ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போது என்னோட ஆக்சிஜன் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ பொறுத்தவளவில் ஆக்சிஜன் ஜாஸ்தியா இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு கம்மியா இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு கம்மியா இருந்ததுன்னா என்னோட H பிளஸும் கம்மியா இருக்கும், டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும் அண்ட் இந்த நேரத்தில் ஆக்சி ஹீமோக்ளோபின் ஃபார்ம் பண்றதுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும். அதே டிஷ்யூ கிட்ட போகும்போது ஆக்சிஜன் கம்மியா இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியா இருக்கு, H பிளஸ் ஜாஸ்தியா இருக்கு, டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்குன்னா அதை சரி பண்றதுக்கு ஆக்சிஜன் வந்து சீக்கிரமே டிசோசியேட் ஆயிடும். ஓகே, நான் இந்த ஒரு டிசோசியேஷன் அண்ட் அசோசியேஷன் படிக்கிறதுக்கு தான் நமக்கு வந்து we have a standardized graph called the oxygen dissociation curve. ஓகே, நான் அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா 100 ml of oxygenated blood எப்பவுமே 5 ml of oxygen தூக்கிட்டு போகும். This is also a repeated question பசங்களா, remember that. ஓகே, அண்ட் இதுதான் நம்மளுடைய இந்த ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வ். ஸோ எந்த அளவுக்கு டிசோசியேஷன் சீக்கிரமா நடக்கும் அப்படிங்கிறத நான் டெம்பரேச்சரையும் என்னோட H பிளஸ் கான்சென்ட்ரேஷனையும் அமௌண்ட் ஆஃப் CO2 அண்ட் O2 பேஸ் பண்ணி நான் இந்த கிராஃபை டிசைட் பண்ண முடியும். ஸோ பேசிஸ் தட் அது ரைட்டுக்கோ லெஃப்ட்டுக்கோ ஷிஃப்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ எது மோர் ஃபேவரபிள், ஆக்சிஜன் நிறையா இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் favorable. ஓகே, அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு கம்மியா H பிளஸ் கம்மியா இருந்தா இட் இஸ் மோர் ஃபேவரபிள் ஃபார் அசோசியேஷன். டிசோசியேஷனுக்கு எது மோர் ஃபேவரபிள், கார்பன் டை ஆக்சைடு எக்கச்சக்கமா கூடி இருக்கான் அப்படின்னா தட் இஸ் ஃபேவரபிள் ஃபார் டிசோசியேஷன். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க கொஸ்டின்ஸை அட்டெம்ப்ட் பண்ணலாம். நவ் கமிங் டு டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட ஆர்பிசியில் வந்து 20 to 25% மட்டும்தான் கார்பமைனோ ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற முறையில் இட் இஸ் டிராவலிங். நான் கார்பாக்சி ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது வந்து is for carbon monoxide பசங்களா, கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. கார்பன் டை ஆக்சைடு இஸ் கோயிங் இன் த ஃபார்ம் ஆஃப் கார்பமைனோ ஹீமோக்ளோபின். ஓகே, நான் மிச்சது எல்லாமே இஸ் டிராவலிங் ஆஸ் அயன்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்பிசியில் எல்லாமே there is a particular enzyme called carbonic anhydrase. ஓகே, ஸோ இது வந்து கார்போஹைட்ரேட்டையும் வாட்டரையும் வச்சு அதை கார்பானிக் ஆசிடா மாற்றி அதை வந்து பைகார்பனேட் அயன்ஸ் ஆகவும் H பிளஸ் அயன்ஸ் ஆகவும் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கு. ஸோ அந்த கண்டிஷனில் வந்து இந்த 70% of carbon dioxide இந்த மாதிரி அயானிக் ஃபார்ம்ல தான் இட் இஸ் டிராவலிங். ஓகே, ஸோ ஆல்வியோலைல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிஜன் அண்ட் கம்மியான கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறதுனால என்னோட கார்பமைனோ ஹீமோக்ளோபின் வந்து ஆக்சிஜன் வந்துருச்சு, நீ இறங்கி போ, நான் ஆக்சிஜனை ஏற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி இட் வில் கெட் டிசோசியேட்டட். ஆனால் டிஷ்யூவில் வரும்பொழுது வாட் ஹேப்பன்ஸ், நிறைய CO2 கம்மியான ஆக்சிஜன் இருக்கும்பொழுது அப்போ நம்ம ஹீமோக்ளோபின் என்ன சொன்னோம், சரிப்பா ஆக்சிஜன்லாம் இறங்கி போயிட்டான் நீ வா அப்படின்னு சொல்லி இட் வில் cause more binding of carbon dioxide so that இப்போ கார்பன் டை ஆக்சைடை திருப்பி எடுத்துட்டு போகிறதுக்கு டைம் வந்துருச்சு. ஓகே, நான் டீஆக்சிஜனேட்டட் பிளட் பொறுத்த அளவில் 100 ml-க்கு 4 ml ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் கேரிட். ஓகே, ஆக்சிஜனேட்டட் பிளட்ல 5 ml ஆக்சிஜன், டீஆக்சிஜனேட்டட் பிளட்ல 4 ml கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, ஸோ இந்த ஒரு வேல்யூ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். நிறைய ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் நிறைய MCQsல இந்த ஒரு கான்செப்ட் ரிப்பீட் ஆயிருக்கு.
Okay பசங்களா, I hope this was clear so far. Now regulation of respiration எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினா நமக்கு medulla region of the brain, medulla oblongataல வந்து we have the respiratory rhythm center. Now இங்க தான் நம்மளோட rates of inspiration expiration வந்து it is controlling normal rhythm, everyday normal rhythm control பண்றது நம்மளோட medulla oblongata. இதை தவிர ponsல வந்து there are some pneumotaxic centers. So இந்த pneumotaxic centerல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா டியூரேஷன் ஆஃப் இன்ஸ்பிரேஷனை நான் ஆல்டர் பண்ணி என்னோட ரெஸ்பிரேஷன் ரேட்டை என்னால் ரெகுலேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த ரெஸ்பிரேஷன் ரிதம் சென்டர் இருக்குல்ல, நம்மளோட மெடியூலால இருக்கிற ரிதம் சென்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் சென்டர் யாரு அப்படின்னா இஸ் அவர் நியூமோடாக்சிக் சென்டர் அண்ட் இட் இஸ் பிரசன்ட் இன் த பாண்ட்ஸ். ஓகே, அண்ட் தென் இதை தவிர நம்ம பாடியில் நிறைய இடங்கள்ல, ஓகே, ஸோ எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிதம் சென்டர் பக்கத்தில், அது மட்டும் இல்லாமல் ஏஆர்டிக் ஆர்ச்சில், கெராட்டிட் ஆர்டரி பக்கத்தில், ஸோ இந்த மாதிரியான ரீஜன்ஸில் வந்து வி ஹாவ் சர்டன் ரிசெப்டர்ஸ். ஸோ இந்த ரிசெப்டர்ஸ் வந்து இப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ எல்லாரும் போகிறாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது என்ன நம்ம கார்பன் டை ஆக்சைடும் பைகார்பனேட் அயன்ஸும் ஜாஸ்தியாக உலாவற மாதிரி இருக்கே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி சஸ்பிஷியஸாக தோணுச்சு அப்படின்னா உடனே போன் அடிச்சு என்ன சொல்லுவாங்க, brain there is something wrong, எக்கச்சக்கமான கார்பன் டை ஆக்சைடும் கார்பனேட் அயன்ஸும் சுத்திட்டு இருக்காங்க, கொஞ்சம் என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லி சிக்னல் கொடுத்த உடனே வாட் ஹேப்பன்ஸ், இந்த ஒரு ரெஸ்பிரேஷன் ரேட்டை ஆல்டர் பண்ணி நமக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ளி நம்ம பாடி பேலன்ஸை திருப்பி கொண்டு வரதுக்கு இந்த ஒரு கீமோ சென்சிட்டிவ் ஏரியாஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ எந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடும் பைகார்பனேட் ஹைட்ரஜன் அயன்ஸும் வந்து நம்ம பிளட்ல இருக்கு, எல்லாம் நார்மலா தான் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் வச்சுக்கிறது வந்து இஸ் அவர் கீமோ சென்சிட்டிவ் ஏரியாஸ். இது எங்கெல்லாம் இருக்கு, நம்ம ரிதம் சென்டர் பக்கத்துல இருக்கு, ஏஆர்டிக் ஆர்ச் பக்கத்துல இருக்கு, கெராட்டிட் ஆர்டரி மேல இருக்கு. ஓகே, ஸோ ஆல் தீஸ் ரீஜன்ஸ்ல யூ கேன் ஃபைண்ட் தீஸ் கீமோ சென்சிட்டிவ் ஏரியாஸ். ஓகே, ஐ ஹோப் இட்ஸ் கிளியர் பசங்களா. அண்ட் இந்த சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா what did we see? First we started off with the anatomy, அதுக்கப்புறமா the process, ஓகே, எப்படி எக்ஸாக்டா ரெஸ்பிரேஷன் நடக்குது, அண்ட் அதுல வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரீதிங் மெக்கானிசம் எப்படி நம்ம ப்ரீத் பண்றோம், அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் எப்படி நடக்குது. ஓகே, அண்ட் தென் வந்து we saw அந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஒவ்வொரு ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் எப்படி நடக்குது அப்படிங்கிறத வந்து we saw, and after transport is over நம்ம வந்து எப்படி அதை ரெகுலேட் பண்றோம் அப்படிங்கிறதையும் நம்ம படிச்சோம். ஸோ ஆஸ் அ ரிசல்ட் கடைசியா what do we have left? We have the disorders that are left. So respiratory disorders பொறுத்த வரைக்கும் மொத்தமே 3 important disorders you have to remember, which is asthma, emphysema and occupational lung disease. ஸோ ஆஸ்துமாவை பொறுத்த அளவில் அது வந்து ஒரு அலர்ஜி காஸ் பண்ணக்கூடிய ஒரு டிசீஸ் பசங்களா. ஸோ மெயின்லி பிகாஸ் ஆஃப் அலர்ஜி வாட் ஹேப்பன்ஸ் இஸ் நம்மளோட இந்த ஒரு இன்ஃப்ளமேஷன் ஆஃப் bronchi and bronchioles நடக்கும், அண்ட் அதனால மூச்சு விட முடியாமல் there will be wheezing, there will be blockage. ஸோ அதனால respiratory difficulty will be there in the case of asthma. ஓகே, மெயினாக அலர்ஜினால உண்டாகக்கூடிய ஒரு ப்ராசஸ். நவ் ஒரு டிசார்டர். நவ் இன்னொரு ஒரு டிசார்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இஸ் த எம்ஃபைசமா. ஸோ எம்ஃபைசமாங்கிறது வந்து வாட் இஸ் ஹேப்பனிங்னா ஆல்வியோலார் வால்ஸ் வந்து டேமேஜ் ஆகுது. ஸோ நம்மளோட ஃபண்டமெண்டல் எக்ஸ்சேஞ்சுக்கான ரீஜன் எது, நம்மளோட ஆல்வியோலார் சர்ஃபேஸ் தான். அப்போ ஆல்வியோலார் சர்ஃபேஸே டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த டேமேஜ்னால என்ன ஆகும், கம்மியான எக்ஸ்சேஞ்ச் நடக்கும், அப்போ சரியான அளவில் எனக்கு ஆக்சிஜன் கிடைக்காது. ஓகே, ஸோ அப்படின்ற மொத்தமாகவே ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் இஸ் டிக்ரீஸ்ட் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இஸ் அட்டெயின்ட். ஓகே, ஸோ அதுதான் வந்து எம்ஃபைசமா. காமனாக இது வந்து சிகரெட் ஸ்மோக்கிங்னால உண்டாகக்கூடிய ஒரு டிசார்டர். ஓகே, ஸோ ஆஸ்துமா அண்ட் எம்ஃபைசமா காமனாக யாருக்கு வேணா வரலாம். ஓகே, இட் இஸ் அ வெரி காமன் டிசார்டர். ஆனால் பர்டிகுலராக ஒரு சில ஒர்க் பிளேஸ், ஒரு சில வேலை செய்கிற இடத்துனால அக்வயர் ஆகக்கூடிய லங் டிசார்டர்ஸ் தான் நம்மளோட ஆக்குபேஷனல் லங் டிசீசஸ். ஓகே, ஸோ இந்த டிசீசஸ்ல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த கல் உடைக்கிற இடம், ஓகே, மைன்ஸில் இல்லை ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணக்கூடிய இடத்துல, சிலிக்கன், ஆஸ்பெஸ்டோஸ் அந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ் வந்து சர்க்குலேட் ஆகக்கூடிய இடத்துல வேலை செய்கிறவங்களுக்கு அந்த ஒரு சிச்சுவேஷன்னால லாங் எக்ஸ்போஷர் நடக்கும்போது தேர் வில் பி இன்ஃப்ளமேஷன். அண்ட் அது மட்டும் இல்லாமல்
நம்மளோட லங்ஸ்ல நம்மளோட ட்ராக்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபைப்ரஸ் டிஷ்யூ வந்து பயங்கரமா ப்ராலிஃபரேட் ஆகி இட் கேன் காஸ் ஃபைப்ரோசிஸ். ஸோ இந்த மாதிரியான கேசஸ்லாம் நடக்கும்பொழுது நம்ம லங் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை செய்யக்கூடிய பீப்புள் வந்து அவசியம் ப்ரொடெக்டிவ் மாஸ்க் அண்ட் ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் எடுத்தே ஆகணும். அதர்வைஸ் தே கேன் கெட் சர்டன் ஆக்குபேஷனல் லங் டிசீசஸ். ஸோ அவ்வளோதான் பசங்களா, இதோட நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் மொத்தமாக நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. அண்ட் ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸும் நமக்கு முடிஞ்சாச்சு. ஓகே, நம்ம டைமர் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி 30 மினிட்ஸும் முடிஞ்சுது. இந்த சாப்டருக்கான ரிவிஷனும் முடிஞ்சுது. நீங்கள் இந்த சாப்டர் வந்து இன்னொரு தடவை என்சிஆர்டியில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் கொடுத்து நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா எல்லா பாயிண்ட்ஸுமே நான் இங்கே உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன், அது பிரச்சனை இல்லை. பட் ஸ்டேட்மெண்ட் வைஸ் சப்போஸ் நம்ம கொஸ்டின் அப்படியே எடுத்திருந்தாங்க அப்படின்னா ஒரு ஃபெமிலியாரிட்டிக்காக வேண்டி நீங்கள் என்சிஆர்டி ஒரு குவிக் ரீட், ஓகே, ஒரு 15-20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த ஒரு 15 மினிட்ஸில் உங்களோட இந்த சாப்டரை நீங்கள் திரும்பியே பார்க்க வேண்டாம் பசங்களா. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ்க்கும் ரிவிஷனுக்கும் போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ that's it for today பசங்களா. நம்மளோட சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. If you have any other questions definitely comment பண்ணுங்க. And also நீங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க for other chapters. So other chapters எல்லாமே வந்து one by one நான் எடுத்துட்டு இருப்பேன். So don't worry about that. So நம்ம சேனல்ல we are there to support you கடைசியில நீங்க எக்ஸாம் போய் எழுதுற வரைக்கும். So அதனால stay tuned with us and subscribe us. Okay, so அதனால நான் next classல கூடிய சீக்கிரம் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் any doubts anything please feel free to reach out to me. நல்லா படிங்க and focus well. All the best, Pasangla. See you all.